ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம பேங்கிங் அவேர்னஸில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா என்ன, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ்னா யார், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மக்களே, பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணுன்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவில் இருந்து தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டுன்றதே ஒன்று வருது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அப்போ பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டை பற்றி படிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் வரத்துக்கு முன்னாடியே சில விஷயங்கள் அதே மாதிரியே இருக்கிற சில அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு தான் நம்ம பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டை பார்க்க முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நோ ஃப்ரில் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட் தான் வரும். ஸோ நோ ஃப்ரில் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் வரும், பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட். அதுக்கப்புறம் தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் வருது. ஸோ அப்போ நம்ம பார்க்குறப்ப நோ ஃப்ரில் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தா தான் நமக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மைன்யூட்டான டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடணும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா என்னன்னா, இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பேங்கிங் சர்வீஸ் போய் சேரணும். ஸோ பேங்கே இல்லாத வில்லேஜஸ்க்கும் பேங்கிங் சர்வீஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருக்க, அதை பற்றிய அவேர்னஸே இல்லாமல் இருக்க ஹவுஸ் ஹோல்டுக்கும் எல்லாருக்குமே பேங்கிங் சர்வீஸ் கொண்டு சேர்க்கணும். அதோட பேர் தான் டேர்ம் தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை கொண்டு வரதுக்காக நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சில அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணிச்சு, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சில ஸ்கீம்ஸை கொண்டு வந்துச்சு. ஸோ யார் யார் எந்தெந்த அக்கௌண்ட்டை எப்போ கொண்டு வந்தாங்க, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன ஸ்கீம்ஸை எப்போ கொண்டு வந்தாங்கன்றதை நம்ம இயர் வைஸ் பார்ப்போம். அப்போ தான் நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நோ ஃப்ரில் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை 2005 கொண்டு வராங்க. அது என்ன சார் நோ ஃப்ரில் அக்கௌண்ட்? ஃப்ரில்லுனா எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரில்லுனா எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் புக்காக இருக்கட்டும், ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும், அன்லிமிட்டட் வித்ட்ராயலாக இருக்கட்டும், எஸ்எம்எஸ் அலர்ட் வரதாக இருக்கட்டும் அக்கௌண்ட்டுக்கு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ். இந்த எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் நோ ஃப்ரில் அக்கௌண்ட். அப்போ நோ ஃப்ரில் அக்கௌண்ட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சாதாரணமான ஒரு பேசிக் அக்கௌண்ட். அதில் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் வித்ட்ரா பண்ணுறப்ப நீங்கள் பிரான்ச்சுக்கு தான் போகணும். எப்போ? இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டை வச்சுருந்தா. சரி சார், இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டை நம்ம எங்கே சார் போய் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம், ப்ரைவேட் செக்டார் பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம், ரீஜனல் ரூரல் பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ எஸ்பிஐ இருக்குன்னா எஸ்பிஐயில் போயிட்டு நீங்கள் ஒரு நோ ஃப்ரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கும்? அது ஒரு சாதாரணமான அக்கௌண்ட். அப்போ நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணால் வித்ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்போ லான்ச் ஆச்சு? 2005 லான்ச் ஆச்சு. யார் லான்ச் பண்ணால்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மக்களே, இதில் என்னெல்லாம் இருக்காதுன்னா, இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஸோ செக் புக்கு, ஏடிஎம் கார்டு, அன்லிமிட்டெட் வித்ட்ரால் பண்ணுறது அந்த அக்கௌண்ட்டை வச்சுக்கின்னு, எஸ்எம்எஸ் அலர்ட் வர்றது, நம்ம ஏதாவது வித்ட்ரா பண்ணால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது நார்மலான ஒரு சாதாரண அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டுக்கு ஜீரோ மினிமம் பேலன்ஸ் ஆர் வெரி லோ மினிமம் பேலன்ஸ். ஸோ சில பேங்க் ஜீரோ மினிமம் பேலன்ஸ் வச்சுருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிச்சு. சில பேங்க் அந்த மினிமம் பேலன்ஸில் ஒரு பர்டிகுலர் ஸ்மால் அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிச்சு. விச் மீன்ஸ் இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, யூனிஃபார்மிட்டி இல்லை. எல்லா பேங்க்குமே ஜீரோ ஆஃப் பேலன்ஸாக இருக்கணும்னு சொல்லலை. சில பேங்க் ஜீரோன்னு சொல்லுது, சில பேங்க் வெரி லோ, ஒரு மினிமல் அமௌண்ட்டை நீங்கள் மினிமம் பேலன்ஸாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ யூனிஃபார்மிட்டி இல்லை. இது ஒரு பெரிய ட்ராபேக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாஸ்புக் கொடுத்தாங்க. நீங்கள் அமௌண்ட்டை நான் முன்னாடியே சொன்னல, டெபாசிட்டும் பண்ணிக்கலாம், வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஆனால் வித்ட்ரா பண்ணணும்னா நீங்கள் மோஸ்ட்டாக பிரான்ச்சுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா இங்கே ஏடிஎம் கார்டெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சர்ஸில் என்னெல்லாம் நாட் அவைலபிள், அதாவது நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டில் எதுலாம் அவைலபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு கிடையாது மக்களே. அதனால தான் அது பேர் நோ ஃப்ரில் அக்கௌண்ட். எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஏடிஎம் கார்டு இருக்காது, செக் புக்கு இருக்காது, இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் பண்ண முடியாது.
ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா என்ன சார்? ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா இப்போ பர்சன் எக்ஸ் இருக்காரு, அவர் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவர் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 200 ருபீஸ் வச்சிருக்காரு மக்களே. ஒரு தேவைக்காக அந்த 200 ருபீஸை எடுத்துட்டாரு. அப்போ அவர் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கும்? 0 ருபீஸ் வருது. இப்போ திடீர்னு அவருக்கு ஒரு எமர்ஜென்சி வருது, ஒரு 2000 ரூபா தேவைப்படுது. எடுக்க முடியுமா? முடியாது. இதே ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ருபீஸ் 10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருந்ததுன்னா அவர் வந்து விட்ரா பண்ணி 2000 எடுத்துக்கலாம். இல்லை பிரான்ச்சுக்கு போய் 2000 எடுத்துக்கலாம். அப்போ அவர் அக்கௌண்ட்டில் என்ன சார் காட்டும்? காசே இல்லாதப்ப 2000 ரூபா எடுத்தா -2000 காட்டும். ஸோ அப்போ அதை எப்படி சார் திருப்பி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா, திருப்பி அதில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலோ இல்லாட்டி அதில் ஏதாவது அமௌண்ட் வந்து விழுந்தாலோ அந்த -2000 அது கழிச்சிக்கும். ஓகேங்களா? இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து ஃப்ரீயாக தந்துருவாங்களா சார்? இது லோனா இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் லோன் தான். ஸ்மால் லோனுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபெண்ட் அப்பான் த பேங்க் அது. ஓகேங்களா? ரொம்ப மினிமல் இன்ட்ரெஸ்ட் வைக்கலாம், இல்லை சில பேங்க் வைக்காமலையும் இருக்கலாம். ஓகேங்களா? அது டிபெண்ட் அப்பான் த பேங்க். ஸோ அப்போ ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டின்றது ஒரு ஸ்மால் லோன் தான். ஓகேங்களா? இதுலேயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10K வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் 10K தர மாட்டாங்க. இந்த அக்கௌண்ட்டை ரெகுலராக யூஸ் பண்ணாங்களோ, எந்த அக்கௌண்ட்டுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நோ ஃப்ரீல் அக்கௌண்ட்டுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியே கிடையாது. நான் இப்போ சொல்கிறது ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருந்து அதுக்கு ஒரு லிமிட் 10K இருக்காங்கன்னா 10Kவும் தரமாட்டாங்க. அந்த அக்கௌண்ட்டை ரெகுலராக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ரெகுலராக அந்த அக்கௌண்ட் ஆக்டிவில் இருக்கா, அதுக்கு மணி வந்து வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கா, அப்போ இவரை நம்பி அந்த 10K ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை கொடுக்கலாமா? அப்படி இல்லை சார், அது எப்போயாவது தான் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 5000 தான்ப்பா உனக்கு ஓடி, 10,000 லிமிட்டாக இருந்தாலும் நீங்கள் உங்களால் 5000 தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அதை அக்கௌண்ட்டை சரியாக மெயின்டைன் பண்ணல. இல்லாட்டி 2000 தான்ப்பா உங்களுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? பட் இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி நமக்கு நோ ஃப்ரீல் அக்கௌண்ட்டில் கிடையாது. ரெண்டாவது, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் BSBDA அக்கௌண்ட்லையுமே அது கிடையாது. இதனால தான் ஜன்தன் அக்கௌண்ட்னு ஒன்று வரதுக்கான முக்கிய ரீசனுமே ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே திருப்பி பாயிண்ட்டுக்கு வரும். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் லிங்கேஜ் அப்படின்னா என்ன சார்? அதாவது இப்போ கவர்மெண்ட் இருக்கு, பர்சன் எக்ஸ் இருக்காரு. இந்த கவர்மெண்ட் இந்த பர்சன் எக்ஸுக்கு ஒரு நல்லது பண்ணுன்ட்டு ஒரு மானியம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 இந்த பர்சன் எக்ஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்குது. இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுன்னா, இந்த கவர்மெண்ட் இந்த 500 டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்ற சிஸ்டத்துக்கு அனுப்பி வைக்கும். இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரெயிட்டா எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாம அந்த பர்சனுடைய கன்சர்ன்ட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த 500 அனுப்பி வைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இது இல்லாதனால என்ன ஆச்சுன்னா, அந்த 500 ஸ்ட்ரெயிட்டா இவர் அக்கௌண்ட்டுக்கு வரங்காட்டி சில பேருக்கு வரும், சில பேருக்கு வேற அமௌண்ட் வரும், அதை விட கம்மியாக வரும். நடுவில் மீடியேட்டர் நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ ஸ்டேட்டு கன்சர்ன் பிரான்ச்சுக்கெலாம் போயிட்டு வரணும்ல, அதெல்லாம் போயிட்டு வரங்காட்டி அந்த அமௌண்ட் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால கவர்மெண்ட்டு அந்த பர்சனுக்கான அமௌண்ட்டு அது அவருக்கு அப்படியே போகணும்ன்ட்டு இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரை என்ற சிஸ்டத்தை யூஸ் பண்ணிச்சு. அந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் லிங்கேஜும் நமக்கு நோ ஃப்ரீல் அக்கௌண்ட்ல கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னால நமக்கு இன்னொன்று லாபம் இருக்கு. என்னன்னா, கவர்மெண்ட் அடிக்கடி மானியம் ஒரு அக்கௌண்ட்ல போடுதுன்னா அந்த அக்கௌண்ட் எப்பயுமே அடிக்கடி ஆக்டிவா இருக்கும். ஏன்னா அதில் அமௌண்ட் வந்து விழுது, நம்ம எடுப்போம், திருப்பி போவோம், எடுப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய ரீசனா இருக்கும், இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இன்சூரன்ஸ்மே இப்போ அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணதுனால நமக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டை டெஃபினட்டாக எல்லாரும் ஓப்பன் பண்ணுவாங்க, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எந்த ஃபெசிலிட்டியுமே நமக்கு நோ ஃப்ரீல் அக்கௌண்ட்ல கிடையாது. அப்போ நோ ஃப்ரீல் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிஃபார்மிட்டி இல்லை. சில அக்கௌண்ட் 0 பேலன்ஸ்ன்னு சொல்லுது, சில அக்கௌண்ட் வந்து வெரி மினிமல் லோ பேலன்ஸ்ன்னு சொல்லுது. இது யூனிஃபார்மிட்டி இல்லை, இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இல்லை. ஸோ இதனால நோ ஃப்ரீல் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அடுத்து போக வேண்டியது இருக்கு. அடுத்து என்ன போறோம்னா, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் போறோம். ஸோ பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, இதுல யூனிஃபார்ம் ஃபெசிலிட்டி இருக்கு. எல்லா பேங்க்குமே 0 பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணும், 0 மினிமம் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த BSBDA அக்கௌண்ட்டை
எல்லா பேங்க்லையும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்ல போயிட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் எப்ப சார் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012 வந்துச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால கொண்டு வரப்பட்டது. எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு? நோ ஃப்ரில் அக்கௌண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டை கொண்டு வரப்ப நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. என்னன்னா, எல்லா பேங்க்ஸுமே must offer one standard basic saving account. அதாவது all banks must offer one standard basic savings account, which means எல்லா பேங்க்குமே அவங்களுடைய பேங்க்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேசிக் அக்கௌண்ட்டை பீப்புளுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா இதனால எல்லாரும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்குள்ளார வருவாங்க, எல்லாருக்கும் பேங்கிங் சர்வீஸ் போய் சென்று அடையும். அந்த நோக்கத்துல இந்த அக்கௌண்ட்டை கொண்டு வரப்போ ஆர்பிஐ சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. இந்த அக்கௌண்ட் எப்போ வந்துச்சு? 2012. யாரு கொண்டு வந்தா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எதை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வராங்க? நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டை. இந்த அக்கௌண்ட்ல என்ன புதுசா கொண்டு வந்தாங்கன்னா யூனிஃபார்ம் ஃபெசிலிட்டி, ஜீரோ மினிமம் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பாருங்க. ஜீரோ மினிமம் பேலன்ஸ், யூனிஃபார்மிட்டி வந்துருச்சா? ஏடிஎம் கார்டு அதில் கிடையாது. இதில் ஏடிஎம் கம் டெபிட் கார்டு கொடுத்துட்டாங்களா? சேவிங்ஸ் அமௌண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்களா? பாஸ்புக் அதுலேயும் இருந்துச்சு, இதுலேயும் கொண்டு வந்துட்டாங்களா? மினிமம் 4 வித்ட்ராயல் பண்ணிருக்கலாம் பெர் மந்த்துக்கு ஃப்ரீயா. அன்லிமிட்டட் வித்ட்ராயல் கிடையாது மக்களே, மினிமம் 4 வித்ட்ராயல் பெர் மந்த் ஃப்ரீயா. அந்த 4 வித்ட்ராயலுக்கும் கணக்கு இருக்கு. ஏடிஎம்ல மட்டும் 4 வித்ட்ராயலா கேட்டா கிடையாது. ஏடிஎம் பிரான்ச் நீங்க எப்படி வித்ட்ராயல் பண்ணாலும், பிரான்ச்சுக்கு போய் வித்ட்ராயல் பண்ணாலும் சரி, ஏடிஎம்க்கு போய் வித்ட்ராயல் பண்ணாலும் சரி, மினிமம் 4 தான். ரெண்டுத்தையும் கலெக்டிவா சேர்த்து 4. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் அலோவ் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் எதுல ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நெஃப்ட், டிபிடி, கிரெடிட். நெஃப்ட்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பிஎஸ்பிடி அக்கௌண்ட்ல வந்துருச்சு. இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சாங்க. என்னன்னா, ஒரு பர்சன் ஒரு பேங்க்ல இருந்து ஒரு பிஎஸ்பிடி அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும். ஒரே ஒரு பிஎஸ்பிடி அக்கௌண்ட் ஒரு பர்சனுக்கு ஒரு பேங்க்ல இருந்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஒன்லி ஒன் பிஎஸ்பிடி அக்கௌண்ட் பெர் பர்சன் பெர் பேங்க். ஓகேங்களா? அதை வாங்குறதுக்கு சிம்பிளிஃபை பண்ண ஒரு கேவைசி அவங்களுக்கு ரெக்குயர்மெண்டா இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டை நீங்க எப்போ வேணாலும் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஏடிஎம் கார்டு வந்துருச்சு, ஜீரோ மினிமம் பேலன்ஸ், யூனிஃபார்மிட்டி வந்துருச்சு, சேவிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, பாஸ்புக் கொடுத்தாங்க, இது எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ ஒரு அக்கௌண்ட், ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து பிஎஸ்பிடி அக்கௌண்ட் வச்சிருக்காரு, பிஎஸ்பிடி அக்கௌண்ட் வச்சிருக்காரு. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாரும் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் இருக்க அமௌண்ட்டை அவர் ஒரு 500 வச்சிருக்காரு. இந்த 500 அவர் வெளியே எடுத்துட்டாரு. அப்போ இந்த அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கும்? 0 rupees இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை அவர் திருப்பி ஆக்டிவேட் பண்ணணும்னா அவர் கை காசை போட்டு டெபாசிட் பண்ணா மட்டும்தான் உண்டு. கரெக்டா? இல்லாட்டி இதுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் வரணும், இல்லாட்டி ஏதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா மணி வரணும், கவர்மெண்டோடைய மானியம் ஏதாவது வரணும். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். அப்படி இல்லாட்டி இந்த அக்கௌண்ட் இப்படியே தான் இருக்கும். இதனால அந்த அக்கௌண்ட் என்னவாயிடும்? இன்னாபரேட்டிவா ஆயிடும். இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட் 2 years இருந்தால் அது டார்மண்ட் அக்கௌண்ட்டாக மாறும். டார்மண்ட் அக்கௌண்ட்னா என்ன, அன்கிளைம்டு டெபாசிட்னா என்ன, இதற்கெல்லாம் நான் தனியாகவே உட்கம் போர்ட்டலில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போயிட்டு அந்த வீடியோவை பாருங்க. ஸோ உதயம் போர்ட்டல் வேற, உட்கம் போர்ட்டல் வேற, எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த வீடியோவையும் மறக்காம போய் பார்த்துருங்க. சரி, ஓகே. இப்போ பிஎஸ்பிடி அக்கௌண்ட்ல இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால அந்த அக்கௌண்ட் என்னவாகுது? இன்னாபரேட்டிவா மாறுது. ஓகேங்களா? ஸோ என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை? ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இல்லை, அன்லிமிட்டட் வித்ட்ராயல் இல்லை, கிரெடிட் கார்டு கொடுக்கல, டிஜிட்டல் சர்வீசஸ்லாம் ஹையர் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ராங் இன்சென்டிவ் எதுவும் வரல அந்த அக்கௌண்ட்டுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஃபுல்லாக புஷ் பண்ணல. இதனால அந்த அக்கௌண்ட்டு இன்னாபரேட்டிவா மாறுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த அக்கௌண்ட்ல இருக்க ஒரு டிராபேக்காக இருந்துச்சு. மற்றபடி அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு கம் டெபிட் கார்டு வந்துருச்சு, சேவிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட், பாஸ்புக் இதெல்லாம் வந்துச்சு. பட் இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால அது இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட்டா ஆகிறதுக்கான வழி இருந்தது. ஓகேவா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. 2005ல நோ ஃப்ரீல் அக்கௌண்ட், 2012ல பிஎஸ்பிடி அக்கௌண்ட். பிஎஸ்பிடி அக்கௌண்ட்ல என்ன இருக்கு? இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதை யாரு கொண்டு வந்தா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எதுக்கு கொண்டு வராங்க? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக. ஸோ இதே ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சில வேலைகள் செய்யும் இல்லையா? ஸோ பேரலா
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011, அதாவது பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடியே 2011ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாபீமான் ஸ்கீம். ஸோ ஸ்வாபீமான் ஸ்கீம் எந்த வருஷம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011ல் வருது. இது எதற்காக வருதுன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அதுதான் நான் சொன்னேன்ல, ஸோ எல்லாருக்கும் பேங்கிங் சர்வீஸ் போய் சென்றடையணும் அப்படின்றதுனால வருது. இந்த ஸ்வாபீமான் ஸ்கீம்ன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீமே தவிர இது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. கரெக்டா? அப்ப இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்ணுச்சுன்னா, எந்தெந்த வில்லேஜஸ்லாம் பேங்க் பிரான்ச்சஸே இல்லையோ அந்தந்த வில்லேஜஸ்ல வாழற மக்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் கொண்டு சேர்க்கணும். அதுதான் இந்த ஸ்வாபீமன் ஸ்கீமோடைய முக்கியமான எய்மா இருந்துச்சு. அதாவது டு டேக் பேங்கிங் சர்வீசஸ் டு த அன்பேங்க்டு வில்லேஜஸ். ஃபோக்கஸ் யாருன்னா வில்லேஜஸ், நாட் ஹவுஸ் ஹோல்டு. இது இங்க ஒரு டிராபேக்கா இருந்தது. எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அவங்க பேங்கிங் சர்வீஸ் கொடுக்கல. ஒரு வில்லேஜுக்கு போவாங்க, அதுலயும் அந்த வில்லேஜோடைய பாப்புலேஷன் 2000க்கு அபோவா இருக்கணும். அந்த வில்லேஜுக்கு போவாங்க. அந்த வில்லேஜுக்கு யாரு போவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து ஆள் போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போவாங்க. யாரு சார் இந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்ன்றது ஒரு பர்சனா இருக்கலாம், ஒன் பர்சன், ஆர் ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம். ஓகேங்களா? இதை யாரு சார் அனுப்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சர்ன்ட் பேங்க் அனுப்பும். ஓகேங்களா? பேங்க் தான் ஒரு பர்சனையோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனையோ பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், பிசி ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா? இவங்களை அந்த பர்டிகுலர் வில்லேஜஸ்க்கு அனுப்பி வைக்கும். அந்த வில்லேஜஸ்க்கு போய் இவங்க என்ன செய்வாங்கன்னா, பேசிக்கா பேங்க்குக்கு செய்ய வேலையை இவங்க அங்க இருந்து செய்வாங்க. இவங்களை அதனால நமக்கு இன்னொன்று பேரும் இவங்களுக்கு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா மினி பேங்க்னு சொல்லுவாங்க. யார? இந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ். இவங்க கையில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கையில ஒரு மைக்ரோ ஏடிஎம் இருக்கும், பிளஸ் ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டு அவங்க பேசிக் பேங்க்ல என்னெல்லாம் பேசிக்கா செய்வாங்களோ, பேங்க்ல என்னெல்லாம் பேசிக்கா செய்வாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. பேசிக்கான என்ன? ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரது. ஓகேங்களா? ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரது, அமௌண்ட்டை டெபாசிட் பண்றது, அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றது, கேஒய்சி அப்டேட் பண்றது. ஸோ அது இல்லாமல் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஏதாவது வந்துச்சுன்னா அதை எடுத்து தான் தர முடியும். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ன்றது டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இவங்களால அதை எடுத்து தான் தர முடியும், மீடியேட்டர் கிடையாது. ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டுக்காக நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் யாரு அப்பாயிண்ட் பண்ணுவா? பேங்க் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களே தவிர ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ ஆர்எல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ டைரக்டா இந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸை அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன்ஸின் கீழ் அந்த பேங்க் அந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்டை அப்பாயிண்ட் பண்ணும். ஸோ பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் கரஸ்பாண்டிங் அந்த வில்லேஜஸ்க்கு போவாரு, போயிட்டு பேசிக் பேங்கிங் சர்வீசஸை செஞ்சு கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்வாபீமன் ஸ்கீம் வழியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா பேங்கிங் சர்வீஸை வில்லேஜஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்வாபீமன் ஸ்கீம் எப்போ வருது? 2011ல் வருது. யாரு லான்ச் பண்றா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூடயும் பேங்க்கு கூடயும் கொலாபரேட் பண்ணி சேர்ந்து இந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் மூலியமாக வில்லேஜஸ் எதெல்லாம் 2000க்கு அபோவ் பாப்புலேஷன் இருக்கோ அங்க போய் பேங்கிங் சர்வீசஸ் கொடுத்தாங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்வாபீமன் ஸ்கீம். நெக்ஸ்ட், இந்த ஸ்வாபீமன் ஸ்கீம்னால பெனிஃபிட்ஸும் இருக்கும், ப்ராப்ளம்ஸும் இருக்கும். கரெக்டுங்களா? பெனிஃபிட்ஸ் என்னன்னா, அன்பேங்க்டு வில்லேஜஸ்க்குலாம் பேங்கிங் சென்டர் அடைஞ்சது. எந்தெந்த பேங்கிங் எந்தெந்த வில்லேஜஸ்லாம் 2000 அபவ் பாப்புலேஷன் இருக்கும் அங்கெல்லாம் பேங்கிங் சர்வீஸ் சென்று அடைஞ்சது. ஓகேங்களா? இதனால என்ன ஆச்சு? அந்த வில்லேஜில் இருக்கவங்க டவுனுக்கு வர வேண்டிய அவசியம் கம்மியாச்சு. ஸோ ஏதாவது ஒரு பேங்க் வேலைன்னா அவங்க டவுனுக்கு வர வேண்டியதாக இருந்தது. இதே பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அவங்க வில்லேஜுக்கே போயிட்டாங்கன்னா அவங்க டவுனுக்கு வர வேண்டிய வேலை கிடையாது இல்லையா? நெக்ஸ்ட், பேசிக் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும் இந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்னால. அதாவது பேங்க்ல பேசிக்கா செய்ய வேண்டிய வேலையை தான் அவங்க செய்வாங்க. ஓகேங்களா? இதை தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வரதுக்கான முதல் படியா இதை தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்துச்சு. இதுலயுமே ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, வில்லேஜஸ்க்கு தான் எடுத்துட்டு போனாங்க. அப்ப அந்த வில்லேஜஸ்ல யாருக்கு பேசிக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமோ அவங்க மட்டும் தான் பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்டை அப்ரோச் பண்ணாங்க. எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து ஒரு ஆள் வரல. ஸோ எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்கு பேங்கிங் சர்வீசஸ் போல. இன்ஸ்டெட் வில்லேஜஸ்ல யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் போச்சு. அப்ப இன்னும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் முழுமை அடையல.
கரெக்ட்டுங்களா? மெனி அக்கௌண்ட்ஸ் பிகம் இன்ஆக்டிவாக இருந்தது. ஏன்னா இன்சூரன்ஸ் கொடுக்கல, எதுவும் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இல்லை. ரெண்டாவது இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டிங் போகிறாங்களா என்ன என்பது வீக் மானிட்டரிங்காக இருந்தது. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை. முக்கியமாக மக்களே இந்த இன்சூரன்ஸு, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, இந்த ஸ்ட்ராங் டிபிடி லிங்கேஜ் இருக்குல்ல, இதுதான் அந்த அக்கௌண்ட்டை வந்து ரெகுலராக ஆப்ரேட் பண்ண வைக்கும். அந்த பர்சன் கிட்ட அமௌண்ட் இல்லாட்டியும் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பர்சனை அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண வைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த ஸ்வாப் பீமன் ஸ்கீம் வந்து அந்த அளவுக்கு சக்சீட் ஆகல, அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை கொண்டுட்டு வரல. ஸோ இதற்கு என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம ஆர்பிஐ பார்த்தோம், நோ ஃப்ரீல் அக்கௌண்ட் கொண்டு வந்துச்சு, அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டை கொண்டு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2011 ஸ்வாப் பீமன் ஸ்கீமை கொண்டு வந்துச்சு, அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடுத்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு 2014 கொண்டு வராங்க மக்களே. ஸோ டேட் ரொம்ப முக்கியம். எப்போ கொண்டு வராங்கன்னா 28 ஆகஸ்ட் 2014 கொண்டு வராங்க. யார் கொண்டு வரா? நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் கொண்டு வராங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸோடைய மினிஸ்டர் யாரு, அவருடைய கான்ஸ்டியூவன்சி என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி நடுவில் ஸ்டாட்டிக் கேட்குறோம்ல, இதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த நியூஸ் வந்து நல்லா மண்டையில் நிற்கும். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை ஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் திருப்பி நீங்கள் அதை பற்றி பேசினா, அதை படித்தா அது உங்கள் மண்டையில் நல்லாவே நிற்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஃபார் எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு, அது எடுத்துட்டு வர்றதுக்காக தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவே வந்துச்சு. ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா எப்போ வருது? 28 ஆகஸ்ட் 2014. மெயினாக யாரு கொண்டு வரா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மக்களே. ஸோ லான்ச் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலயமா கவர்மெண்ட் வந்து எல்லா பேங்க்குக்கும் ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்னன்னா வந்து நீங்க பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலயமா கவர்மெண்ட் எல்லா பேங்க்கையும் என்ன சொல்றாங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று ஓபன் பண்ணாங்க, ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அப்ப இது தனி அக்கௌண்டா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி நம்ம ஆர்பிஐ கொண்டு வந்ததுன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க, கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலான்னு. அதுதான் அவங்க பிஎஸ்பிடி அக்கௌண்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுல சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. ஓகேங்களா? இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் சரி செஞ்சுக்கும். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்பிடி அக்கௌண்டோடைய இந்த எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் நாங்க கொடுக்கறத கொடுங்க, அதுக்கு பேரு தான் பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்னு சொன்னாங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட். ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்னா பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி. அதாவது இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்ல சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அந்த அக்கௌண்ட் ரெகுலரா ஆப்ரேட் ஆகாம இருந்ததுக்கு அந்த ப்ராப்ளத்தை சரி செஞ்சு அந்த எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸா கொடுத்து அது ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ண வச்சதுதான். ஸோ பிஎஸ்பிடி அக்கௌண்டோட அந்த எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி சேர்ந்தது தான் அந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட். ஸோ எவ்ரி பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் இஸ் த பிஎஸ்பிடி அக்கௌண்ட் மக்களே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் இஸ் எ பிஎஸ்பிடி அக்கௌண்ட் வித் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ். அது என்ன சார் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க மக்களே, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க. ஸோ ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி பிஎஸ்பிடியே தனியாக இருக்கப்ப இல்லை, நோ ஃப்ரீல் அக்கௌண்ட்ல இல்லை, இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் வரப்ப வந்துருச்சு. ஓகேங்களா? டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஃபுல்லா அப்ளிகபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதனால அந்த அக்கௌண்ட் எப்பயுமே ஆப்ரேட்டிவ் இருக்கும். இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினால ஏதாவது எமர்ஜென்சினா அவங்களால அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும். இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கிறதுனால அந்த அக்கௌண்ட்டை எல்லாரும் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் முழுமை அடைஞ்சிருச்சா? ஸோ இதற்காக தான் பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்ததுனால என்னெல்லாம் ஆச்சுன்னா, ஸ்வாப் பீமன் ஸ்கீம் வில்லேஜஸ் மட்டும் தான் கவர் பண்ணிச்சு. பட் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனான்றது ஜன்தன் அக்கௌண்ட் வந்த பிறகு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாருமே வந்து கவர் பண்ணப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பிஎஸ்பிடிஎல் லோ யூசேஜ் தான் இருந்துச்சு. அதுக்கு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்ன பண்ணிச்சு, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸை கொடுத்துச்சு. கரெக்டுங்களா? இதோட ப்ராப்ளமும் சரியாயிடுச்சு, இதோடைய ப்ராப்ளமும் சரியாயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் மணி வந்து இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், நோ ஃப்ரீல் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ப்ராப்பரான டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனால ப்ராப்பரான டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. ஸோ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னா என்னன்னு நான் முன்னாடியே சொன்னல. ஓகே, ஸோ இதனால புவர் பீப்புளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து கிடைச்சது. ஓகேங்களா? இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இதுல இருந்து கேள்வி
முக்கியமாக கேட்பாங்க மக்களே. ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் வந்து ஜீரோ மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், மினிமம் பேலன்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ண தேவையில்ல, ஜீரோ இருந்தாலே போதும். ரெண்டாவது, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு ரூபே டெபிட் கார்டு கொடுத்தாங்க. ரூபே டெபிட் கார்டுன்றது என்னன்னா, இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட கார்டு தான் வந்து ரூபே. மாஸ்டர் கார்டு, விசாலாம் வந்து இன்டர்நேஷனல் கார்ட்ஸ். அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அது இன்டர்நேஷனலுக்கு தான் போகும். அதனால இந்தியா தனக்குன்னு ஒரு இந்தியாவிலே கொண்டு வரப்பட்ட கார்டு தான் வந்து ரூபே கார்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ரூபே கார்டை யார் யாரெல்லாம் பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப பர்சன் யார் யாருக்கெல்லாம் பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் இருந்து ரூபே கார்டு இருக்கோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சது. என்னன்னா, இந்த ரூபே கார்டோட லிங்க் ஆகி ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜும் அவங்களுக்கு வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்க, ரூபே டெபிட் கார்டு வச்சிருக்க அவங்களுக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அதிலே லிங்க் ஆகி வந்துச்சு. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எவ்வளோ சார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 lakhs கொடுத்தாங்க மக்களே. இந்த 2 lakhsன்றது எல்லா எலிஜிபிள் ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கும். இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸும் கொடுத்தாங்க. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 30,000 கொடுத்தாங்க. ஆனா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எல்லா ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கும் எலிஜிபிள் கிடையாது. எந்தெந்த அக்கௌண்ட்லாம் வந்து ஆகஸ்ட் 2014 இருந்து வந்து 26 ஜனவரி 2015 வரைக்கும் இருந்ததோ அவங்களுக்கு மட்டும்தான் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க மக்களே. ஏன் அப்ப அதுக்கப்புறம் வந்த 2015 மேல ஓபன் பண்ண ஜன்தன் அக்கௌண்ட்டுக்குலாம் லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாதா கேட்டா கிடையாது. அதுக்கு பதில் வேற சில ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஓவர் டிராஃப்ட் அதெல்லாம் இருந்ததே தவிர இந்த லைஃப் இன்சூரன்ஸை மட்டும் எடுத்துட்டாங்க. அப்புறம் ஏன் சார் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் வரப்ப லைஃப் இன்சூரன்ஸ்லாம் கொடுத்தாதான் அதை நிறைய மெம்பர்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணுவாங்கன்ட்டு கொண்டு வந்ததான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா, ஸோ அது வந்து 26 ஜனவரி 2015 அப்புறம் கிடையாது மக்களே. ஆனால் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எப்பயுமே இருக்கும் ஆல் எலிஜிபிள் ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு. எவ்வளோ அமௌண்ட்டு? 2 lakhs. லைஃப் இன்சூரன்ஸ் தான் கிடையாது, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இருக்கு மக்களே. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி பாருங்க 10,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, இதை 2018க்கு அப்புறம் தான் 10,000 ஃபிக்ஸ் பண்ணாங்க. பிஃபோர் தட் எவ்வளவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,000 தான் இருந்தது. அதே மாதிரி இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை நீங்கள் ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவனே அவைலபிள் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி 6 மாதம் நீங்கள் சரியாக ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா, இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியோட 10,000 லிமிட் 2018க்கு அப்புறம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கெல்லாம் 5,000 தான் லிமிட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்ல ஃபுல்ஃபில்டா வந்துச்சு. மொபைல் பேங்கிங் அண்ட் எஸ்எம்எஸ் அலாட்டுமே வந்துருச்சு மக்களே. ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் என்னன்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணிச்சு. இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலயமா பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டை கவர்மெண்ட் பேங்கை லான்ச் பண்ண சொல்லிச்சு. ஸோ அப்போ இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் ஆர் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. ஓகேங்களா, பட் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கான சில ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வரது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டை ரெகுலேட் பண்றவங்க ஆர்பிஐ, பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்ஸ்ல சில எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்து லான்ச் பண்ணவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மக்களே. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க, பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஸ்கீம்ஸ் ஆர் மேனேஜ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பேங்கிங் அண்ட் எஸ்எம்எஸ் அலர்ட், இது எல்லாமே நமக்கு பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டோடைய ஃபீச்சர்ஸ்ல இருந்தது. ஓகே, ஸோ இப்போ பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எப்படி ஃபுல்லாக அச்சீவ் ஆச்சுன்னு பாருங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்துச்சு, அது வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிச்சு. கரெக்டுங்களா, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் நமக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜாம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்தன் அக்கௌண்ட் ஆதார் மொபைல். அதாவது இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்துச்சு, பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண சொன்னாங்க, விச் இஸ் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் பிளஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். கரெக்டுங்களா? ஓகே, இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒர்க் ஆச்சு. இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரில் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை போடணும். அப்படின்னா இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு அமௌண்ட்டை அவங்க சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் 1000 rupees பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் ஆஃப்
பர்சன் எக்ஸுக்கு போய் சென்றடையணும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த 1000 rupees இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபருக்கு சிஸ்டத்துக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1000 rupees டைரக்டா பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸுக்கு அனுப்புறதுக்கு இவங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க, இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம். அது என்ன அந்த சப்போர்ட் சிஸ்டம்னா ஜாம்னா இதுல ஜன்தன் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கும், அவங்க பர்சனுடைய ஆதார் லிங்க் ஆயிருக்கும், அந்த பர்சனுடைய மொபைல் லிங்க் ஆயிருக்கும். ஸோ அப்ப ஜன்தன் அக்கௌண்ட் அவருடைய ஆதார் அவருடைய மொபைலை வச்சு கரெக்டா அந்த பர்டிகுலர் பர்சன் எக்ஸுக்கோட அக்கௌண்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற அந்த அமௌண்ட் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலயமா டைரக்டா போய் சென்றடையும், எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாம. ஸோ இப்படி சென்றடையறதுனால அந்த அக்கௌண்ட் எப்பயுமே ஆப்ரேட்டிவா இருக்கும். ஸோ பர்சன்ஸ் எல்லாருமே பேங்கிங் சர்வீஸை யூஸ் பண்ணாங்க, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனும் ஃபுல்லாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் மக்களே பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்ஸ். ஸோ அப்போ ரீசன் யூஸையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இது 11 வருஷம் ஆயிடுச்சு மக்களே. ஸோ 28 ஆகஸ்ட் 2014 வந்துச்சு, 28 ஆகஸ்ட் 2025. ஸோ 11 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டை இது வரைக்கும் 56 57 crore மக்கள் ஓபன் பண்ணியிருக்காங்க. நியர்லி எவ்வளோ டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.6 to 2.7 lakh crore டெபாசிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுல சின்னதா ஒரு டிப்பும் இருக்கு. என்னன்னா 23% ஆஃப் அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவா இருக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்டா என்னன்னா KYC கேம்பெயின்ஸ்னு ஒன்று நடத்துறாங்க, ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க. ஆல்ரெடி பண்ண KYC பழசா இருக்கும், அதை அப்டேட் பண்ணி KYC பண்ண சொல்றாங்க. இதையுமே டோர் ஸ்டெப்ல போயிட்டு பண்ண சொல்றாங்க. இது 2025ல ஆன்கோயிங்ல இருக்கு மக்களே. ஸோ இவ்வளவுதான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலயமா வந்த பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ கம்ப்ளீட்டா எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுல இருந்து நமக்கு என்ன மாதிரி MCQஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரில்ஸ் இன் நோ ஃப்ரில்ஸ் அக்கௌண்ட் ரெஃபர் டு நோ ஃப்ரில்ஸ் அக்கௌண்ட்ல இருக்க ஃப்ரில்ஸ் எதை ரெஃபர் பண்ணுது? ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அபவுட் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் ஆர் டெக்னிக்கலி நெக்ஸ்ட் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் லிங்க்டு வித் ரூபே கார்டு அண்டர் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த MCQக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பிளஸ் உங்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் யாரு, அவங்களுடைய கான்ஸ்டியூவன்சி என்ன அப்படின்னு சொல்லுங்க மக்களே. ஸோ இதே மாதிரியே நம்ம பர்டிகுலரா அந்த டாபிக்கு மட்டுமே ஒரு தனி வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னென்ன டாபிக் இது வரைக்கும் வந்திருக்குன்னா உத்கம் போர்ட்டல்னா என்னன்னு எடுத்துட்டு வந்துட்டோம், உதயம் போர்ட்டல்னா என்னன்னு எடுத்துட்டு வந்துட்டோம், ராம்சார் சைட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ சிட்பி இது ரொம்ப முக்கியம், இதை பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துங்க. இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மக்களே. ஸோ சிட்பினா என்னன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம், பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும் வித் ரீசன்ட் நியூஸோட எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோஸை போய் பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் மக்களே. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சக்சஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.